நம்மளுடைய வினைகளை தீர்த்து வைப்பதற்காக இந்த சங்கடகர சதுர்த்தி விழா அந்த மிகச்சிறப்பாக நடக்கிறது. இப்பொழுது நமது பேராவூரணியிலே நீலகண்ட பிள்ளையாருக்கு காலையிலே மிகச்சிறப்பான கணபதி ஹோமத்தை நடத்தி அதை தொடர்ந்து அபிஷேக ஆராதனைகள் சேர்ந்து காலையிலே விழாவை முடித்துவிட்டு மாலையிலே மிகச்சிறப்பாக ஒரு அலங்காரங்களை எல்லாம் செய்து நம்மை போன்ற காலையிலே வர முடியாதவர்களை மாலையிலே வர வைத்து மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவிலே இன்றைய தினம் நமது மரியாதைக்குரிய கண்ணதாசனுடைய மறு உருவமாக இன்று நம்முடைய செட்டிநாட்டு மண்ணிலே நகரத்தார்களே விரும்பி நகரத்தாராகிய நமது மரியாதைக்குரிய கவிஞர் அரு நாகப்பன் அவர்களை அழைத்து நிறைய நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வழியிலே நமது பேராவூரணி மண்ணிற்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாலே வந்து நம்மையெல்லாம் பட்டிமன்றம் போன்ற நிகழ்ச்சிகளிலே பெருமை சேர்த்த நமது மரியாதைக்குரிய கவிஞர் அரு நாகப்பன் அவர்களும் அவர்களோடு இணைந்த பட்டிமன்ற குழுவினர் அனைவரையும் பேராவூரணி ஏந்தல் நீலகண்ட பிள்ளையார் நமது சங்கரக சின்னஞ்சிறுவையெல்லாம் சிற்றூரை சேர்ந்துட்ட என்னை வளர்த்து எளிச்சமிழை ஊட்டி வைத்த பொன்னை நிகர்த்த புகழ்கம்பன் அடியாராம் அண்ணல் கணேசரின் அருள் கொண்ட நல்லுள்ளம் தன்னை வணங்கி எண்ணச் சிறகடித்து எண்ணற்ற கைவடைத்து வண்ண தமிழுக்கே வடிவழகை கூட்டி வைத்த கண்ணதாச கவியரசின் காலடியில் தலை வைத்து என் பணியை தொடர்வேன். இனி பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராவூரணி பகுதிவாழ் சான்றோர் பெருமக்களே, அரசியல் தலைவர்களே, அரசு அதிகாரிகளே, நல்ல ஆன்மீக செல்வர்களே, இந்த திருக்கோயிலில் பூஜை செய்து கொண்டிருக்கிற பூஜாகர்களே மற்றும் மேடையிலே எங்களையெல்லாம் மதித்து வரவேற்று பொன்னாடை அணிவித்த சான்றோர் பெருமக்களே, ரொம்ப ஜாக்கிரதையாக பேசிக்கிட்டு இருக்கேன். அறநிலைத்துறை வந்திருக்காங்களா? அறநிலைத்துறையினுடைய செயல் அலுவலர் ஐயா அவர்களே மற்றும் இங்கே இன்னொன்று சொல்லவா, அறநிலைத்துறை செயல் அலுவலர் மற்றும் இங்கே இருக்க எல்லா பெரியவர்களும் சான்றோர்கள் தான். என்னை பொறுத்தளவில் எனக்கு எதிரே இருப்பவர்கள் பூராவும் அறிஞர்கள் அறிவாளிகள்னு தான் நான் பேச வருவேனே தவிர எனக்கு எதிரே இருக்கவங்க ஒன்றும் தெரியாதவங்க நான் தான் எல்லாம் தெரிஞ்சவன்னு வர்றது கிடையாது. நான் தான் தெரியாதவன். நீங்கள்லாம் ஏன் தெரிஞ்சவங்கன்னா, நீங்கள்லாம் ஏன் வந்திருக்கீங்கன்னா ஒன்றும் தெரியாமல் எங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு போகல. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இவங்க ஒழுங்காக பேசுகிறாங்களான்னு எடை ஓட்டு பார்க்க வந்த ஆளுங்க நீங்கள். அது தெரியாமல் தான் ரொம்ப பேர் அடிபடுறேன். ஆணவத்தில் அடிபடுற காரணம் தெரியுமா? ரொம்ப பேர் எதை வேணாலும் நம்ம பேசிட்டு போயிடலாம், அவர் கேட்டுக்கிட்டு இருப்பான்னு கேட்டுக்கிட்டு இங்கே இருப்பிய மரியாதைக்கு போனால் போகிறாங்க, ஊருக்கு போனால் போகிறாங்கன்னு விட்டுருவிய. அதுக்கப்புறம் கச்சேரி இருக்குது. அதனால் நான் என்ன சொல்கிறேன், என்னை பொறுத்தளவில் கம்பனடிப்பொடி ஐயா சொன்ன மாதிரி கம்பனடிப்பொடி சாகணேசங்கிட்ட 12 வயதில் போய் சேர்ந்தவன். நான் 12 வயதிலேருந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. அருமையானது. இந்த காவடி எடுத்துவோம் தண்ணி பந்தலில் கொடுப்பாங்க, அதை ஞாபகம் வச்சு கொண்டாந்துருக்கிற பற்றிலாம் செட்டிநாடுன்னு சொன்னோன்னா காவடி வாங்கி இந்த இதெல்லாம் வீசிக்குவாங்கன்னு அவருக்கு தெரியுது பாருங்க. ரைட், அங்கேருந்து பார்க்குறது. அதனால் நான் என்ன சொல்கிறேன், வாய்ப்பு என்பது இறைவன் கொடுப்பது. இந்த வாய்ப்பு இருக்கே இறைவன் கொடுப்பது. அதை விட என்ன தெரியுமா, இந்த மேடைங்கிறது சாதாரணமானதில்லை. உங்கள் எல்லாருக்கும் பணியோடு சொல்கிறேன், மேடையை சாதாரணமாக நினைக்கப்படாது. ஒரு வீட்டில் பொண்டாட்டி காப்பி கேட்டால் எத்தனை ரூபாய் தர முடியும்பா? கடையில் போய் டீ கேட்டோம்னா டீ போடுறவர் கூட இறைய என்ன அவசரம் பாரு. ஆனால் எவ்வளோ பெரிய மார்க்காக்கள், எவ்வளோ பெரிய வக்கீல்கள், எவ்வளோ பெரிய பெரியவர்கள், சான்றோர்கள், சேர்மன்கள், எம்எல்ஏக்கள், இன்னும் சொல்லப்போனால் திருவண்ணாமலையில் பிஆர்ஓ இருந்தார். அவர் பேரை மேடையில் சொல்லக்கூடாது, ஏன்னா அவர் அரசியலுக்கு அவர் வந்துட்டார். பிஆர்ஓ அவர் நானும் புலமை பித்தன் தலைமையில் கவியரங்கத்துக்கு போகிறேன், எங்களை வரவேற்று காப்பி வாங்கி தர்றாரு. யோசிச்சு பாருங்க, எதற்காக? ஒரு பொண்டாட்டி காப்பி தர மாட்டேங்கிறா. ஆனால் இவ்வளோ பெரிய அறிஞர்களும் தான் தலைவர்களும் முதலாளிகளும் 1000 பேரை வேலைக்கு வச்சுருக்க முதலாளி மேடையில் என்ன வேணும் உங்களுக்கு, என்ன வேணும், இந்த பொண்ணோட ஒருத்தரும் அப்படின்னா இதை விட என்ன மரியாதை வேணும்? தமிழுக்கு கிடைத்த மரியாதை என்பதை பேச்சாளர்கள் உணர வேண்டும். நான் 50 ஆண்டுகளாக 12 வயதுலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். 50 வருஷமாக நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன தெரியுமா, வாய்ப்பு என்பது இறைவன் கொடுப்பது. அந்த இறைவன் வழியாக நீங்கள் தருகிறீர்கள். இறைவன் உங்களுக்கு சொல்கிறான், அந்த வாய்ப்பை
அந்த கமலஹாசன் படத்தில் நான் வசனம் எழுதினேன், ஒரு அருமையான தத்துவத்துக்காக சொல்கிறேன். உத்தம வில்லன் படத்தில் சொக்குங்கிற பாத்திரத்தில் இவர் எம்எஸ் பாஸ்கர் நடிப்பார். அவர் பேசின ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு வார்த்தையும் நான் எழுதி கொடுத்தது. 10 நாள் கமலஹாசன் வீட்டில் இருந்து எழுதி கொடுத்தேன். அப்போ சும்மா இருக்காமல் இவர் அண்ணா நடித்தா நல்லா இருக்குமேனு எம்எஸ் பாஸ்கர் போட்டு விட்டார். நான் சொன்னேன், சினிமாவில் நான் நடித்தது இல்லையா அப்படின்னு. இல்லை வாங்க நீங்கள் வாடு நில்லுங்க நாங்கள் சொல்லித்தரோம்ட்டு பெங்களூர் கூட்டி வந்தார். நடித்தேன், ஒரு 6 சீன் நடித்தேன். 6 சீனுக்கு 15 நாள் வேஸ்ட் ஆக்கிட்டாங்க. சும்மா அங்கனே உட்காந்துக்கிட்டு மேக்கப் போட்டு காலையில் போக வேண்டியது, நான் ஒரு அரட்டை அடிக்க வேண்டியது, திரும்பி வந்துட வேண்டியது. 15 நாள் வீணாக போச்சு. 6 சீன் நடித்தேன்னா அப்போ ஒரு நிகழ்ச்சி சம்பவம் நீங்களாம் தெரிஞ்சுக்கணும். கமலஹாசன் வீட்டில் உட்காந்துருக்கும் போது ஒருத்தர் வர்றாரு, வந்து ஐயா இந்த புத்தகன் படத்தில் எனக்கு ஒரு சான்ஸு தரணும்னு கும்பிட்டாரு. நாங்கள் அந்த வசனம் எழுதிக்கிட்டு இருக்கோம், நெருக்கடியாக எழுதிக்கிட்டு இருக்கோம். சரி அப்படியா, படம் முடிய போகுது, ஏறத்தால் நெருக்கி முடிய போகுது, ஆனாலும் உன்னை ஏதாவது ஒரு சான்ஸ் தர்றேன்ப்பா, உனக்கு வாய்ப்பு தர்றேன், நிச்சயம் நடிப்பேன் அப்படின்னாரு. அவன் போயிட்டார். போனவர் என்ன பண்ணார், 4 நிமிஷம் கழித்து மறுபடியும் உள்ளே வந்தார். கமலில் ஆச்சரியமாக பார்க்குறேன், என்னன்னாரு. இல்லையா, ரொம்ப மன்னிச்சுக்கோணும், நான் எனக்கு வாய்ப்பு கேட்டு உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டேன், மன்னிச்சுக்கோணும் அப்படின்னாரு. அப்போ கமலஹாசன் ஒரு தத்துவம் சொன்னார், டேய் நீ உனக்குத்தானே வாய்ப்பு கேட்ட, அதில் தப்பு இல்லை, உனக்கு வாய்ப்பு கேட்டது தப்பு இல்லை, அடுத்தவனுடைய வாய்ப்பை கெடுக்கிறது தான் தப்பே தவிர தனக்கு வாய்ப்பு கேட்குறது தப்பு இல்லை. அதிர்ந்து போயிட்டேன். நானே இத்தனை ஆண்டு காலம் கம்பன் அடிப்படிக்கிட்ட, கண்ணதாசன்கிட்ட, முத்துராமலிங்க தேவரையாட்ட, ராஜாஜிட்ட, பெருந்தலைவர் காமராஜர்கிட்ட, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்கிட்ட, கலைஞர்கிட்ட, கூட செல்லையானுங்கிட்ட சரி சேர்த்துக்கிட்டு தான் சொல்லணுங்களா, என்னை கூட்டி போனது அவர், தஞ்சாவூர் கூட்டி போனது அவர், குல செல்லையானு. இன்னொருத்தர் ஒரு அமைச்சராக கூட இருந்தார், அவர் பேர் மறந்துட்டேன், எஸ்டிஎஸ் மறக்க முடியுமா, அவர் இன்னொருத்தர் சவுந்தரராஜன் அமௌண்ட்டு, அவர் கூட்டி போனார். அது எதுக்காக சொல்கிறேன், இத்தனை பேரோட பழகினேன்னா எதற்காக சொல்கிறேன்னா, அடுத்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து வளர்க்க வேண்டும் நினச்சி. என்கிட்ட வளர்ந்தவர்கள் இன்றைக்கி 50 பேர் நடுவராக இருக்காங்க. என்னோட வளர்ந்தவர்கள் 50 பேர் நடுவராக இருக்காங்க. நான் 200 பேச்சாளர் என்கிட்ட இருக்காங்க. எனக்கு வந்திருக்க கடிதம் காமராஜர்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் இருக்க கடிதங்கள் இருக்கே, அது கடித இலக்கியம்னே. அண்ணாவுக்கு பிறகு கடித இலக்கியம்னு ஒரு புத்தகத்தை தயாரிப்பது அருண் நாகப்பன் தான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கடித இலக்கியம் அவ்வளோ வச்சுருக்கேன். எல்லா ஆசீர்வாதங்கள், கடிதங்கள், ஒவ்வொரு அமைச்சர்களும் ஒவ்வொரு மந்திரிகளும் எல்லாம் எழுதுனேன். எதற்காக சொல்கிறேன்னா, என்ன வந்தாலும் அடக்கமாக இருக்கணும் சார். ஆடினா முடிஞ்சு வச்சு, அதுதான் ஒரு தேவை. ஆடாதடா மனிதா, ஆடாதடா மனிதா, ஆட்டம் போட்டா அடங்கி போவேன் மனிதா, ஆடாதடா மனிதா, ஆட்டம் போட்டா அடங்கி போவேன் மனிதா. இதை விட திருக்குறளே வேண்டாயா, இந்த வரி போதும். என்ன வாய்ப்பு சார், பணம் வந்துருச்சேங்கிறக்கா ஆடுறதோ, பதவி வந்துருச்சேங்கிறக்கா ஆடுறதோ, பணம் போயிடுச்சேங்கிறக்கா டொஸ்க்குன்னு தலையை கீழே போடுறதோ, பதவி போச்சுங்கிறக்கா டொஸ்க்குன்னு தலையை கீழே போடுறதோ, அட போங்கடா அப்படின்னு வெறுக்கிறத வேண்டியதில்லை. எப்பொழுதுமே அருணகிரிநாத பெருமான் சொன்னது மாதிரி ஒரே வரி சொன்னார் அருணகிரிநாதன், தடுங்கோல் மனதை, விடுங்கோல் வெகுளியை, தானமென்றும் இடுங்கோல், இருந்தபடி இருங்கோள். இந்த 4 தான் சார். 4வது வரியை மட்டும் கடைப்பிடிச்சா போதும். இருந்தபடி இருங்கோள். இப்போ நான் கேட்குறேன் ஒரே ஒரு கேள்வி, 3 மணி நேரம் பார்க்க போறியே, நீங்களே இருக்க போறியே, யாராவது இருந்தபடி இருந்திருக்குமா இது வரைக்கும்? நான் இப்படி நடிப்பேன், அவர் இப்படி நடிப்பார், இவர் இப்படி சாய்வார், இவர் இப்படி குனிவார், அவன் அடிக்கிற நேரம்லாம் அடிச்சுட்டு அப்படி சாய்வேன், அவர் அதே மாதிரி பண்ணுவார். யாரும் இருந்தபடி இருக்க முடியாது. அருணகிரிநாத பெருமான் சேரில் இருந்தபடி இருங்கன்னு சொன்னார்? இல்லை, வாழ்க்கையில் இருந்தபடி இருங்கோள். எந்த சூழ்நிலையிலும் இப்போ நான்லாம் சிரிச்சுக்கிட்டு வந்து பேசுகிறேன்னா, நம்ம ரவி சாருக்கு தெரியும், 45 லட்சத்தை இழந்துட்டு இருக்கவே நான் முடிவு பண்ணிட்டேன். இழந்துட்டு இருக்கோம்னா முடிவு பண்ணிட்டேன். ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பிவிட்டு எங்கள் மாப்பிள்ளை ஒரு பேக்கு அக்கௌண்ட்டில் போய் அனுப்பிவிட்டு என்னை மாட்டி விட்டு போயிட்டாரு. 45 லட்சம். ஆனால் என்ன தெரியுமா சந்தோஷம், என் மனைவி சொல்கிறது, 45 லட்சம் தானே போச்சுங்க, பெரிய கோடீஸ்வரன்லாம் முகம் பார்க்க முடியாமல் கொண்டு அடக்கம் பண்ணிட்டாங்க, நம்மளை ஆண்டு உயிரோடு வச்சுருக்கேன் போதுங்க. சொன்ன வார்த்தை நானும் அதனால தான் பேசுகிறதே இல்லை. நல்ல வேலை இல்லாட்டி உயிருக்கு வாங்கி போடுவாங்களோ நம்ம. சரி இருக்கட்டும், 45 லட்சம் பெருசு இல்லை, நம்ம சம்பாரிச்சு தானே சார்.
நாம் பிறக்கும்போது எதை கொண்டு வந்தோம்? முடிஞ்சு வச்சா? பிறக்கும்போது எதை கொண்டு வந்தோம்? வெறுங்கையோடு தான் வந்தோம். யாராவது வைரத்தோட ஒரு புள்ள பிறந்துச்சுன்னு சொல்லுங்க, விடுவாங்க? இந்த வைரத்தோடு பிறந்த புள்ள எப்படி பிறந்துச்சு? நம்ம மறுபடியும் ஒரு வைரத்தோட புள்ள பிறக்கணும்னு அதுக்கு என்னன்னு டாக்டர்கிட்ட போயிடுவான் எல்லாரும். வைரத்தோடு என் புள்ள பிறக்கணும், வைரத்தோடு என் புள்ள பிறக்கணும். முடியாது. வயிறுலேருந்து பிறக்குமே தவிர வைரத்தோடு பிறக்காதுரா கனிமொழி. அதுக்காக சொல்கிறா கனிமொழி. வயிறுலேருந்து தான் பிறக்கும், வைரத்தோடு பிறக்காது. அதனால் வெறுங்கையோடு பிறந்தோம். போகும்போது யாருன்னு சொல்லக்கூடாது, பெரிய கோடீஸ்வரர், பெரிய கோடீஸ்வரர் சேலத்தில். நல்லா ஞாபகம் வச்சுங்க, நினச்சி பார்க்க முடியல என்னால். அவர் வீட்டுக்குள்ளே போகிறதுன்னா பர்மிஷன் வாங்கிட்டு உள்ளுக்கு போகிறதுக்குள்ளே அவரை பாடு வருவோம். எங்கள் செட்டிநாட்டில் அவ்வளோ பெரிய ஆள். சேலத்தில் பொண்டாட்டி போய் ஆஸ்பத்திரியில் பார்க்க மாட்டேன்ட்டான். ஏன்னா கொரோனா ஒட்டிக்கிட்டு இருந்துட்டான். கொரோனா ஒட்டிக்கிட்டு பொண்டாட்டினா சாதாரணமாவா? ஏன் சார், மனைவியை விட உலகத்தில் ஒரு சிறந்த உறவு உண்டா? எத்தனை பெண்கள் இம்மண்ணில் இருந்தன சத்தியம் சம்சாரம், அவள்தான் சாமி அவதாரம். அந்த பத்தினி கைகளில் பள்ளி கொண்டால் அங்கு பக்தி பிரவாகம், தெய்வ சக்தி உருவாகும்னு கண்ணதாசன் சொன்னார் சார். அந்த தெய்வ சக்தியை உருவாக்கக்கூடிய அந்த மனைவி கணவனை போய் பார்க்க மாட்டேன்ட்டான். கடைசியாக என்ன தெரியுமா? அவனை மூட்டையாக கட்டி 2 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு பிளாஸ்டிக் பையா கட்டிக்கிட்டு போன பயக 4 பேர் சேர்ந்து கைத்தில் எடுத்து அப்படி தூக்கி எறிஞ்சாங்க. நான் கேட்குறேன், நீ எத்தனை பேருக்கு தூக்கி எறிந்திருப்பாய் கோடிக்கணக்கில் பணத்தை? ஆனால் உன்னை அதுவெல்லாம் காப்பாற்றவில்லையே, தூக்கி எறிந்தார்களே. சார், கொரோனாவை சாதாரணமாக நினைக்காதீங்க. கொரோனாவை விட கடவுள் உலகத்தில் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். உண்மை. எவ்வளோ பெரிய சார், வள்ளுவன் சொல்லாத பாடத்தை, கம்பன் சொல்லாத பாடத்தை, இளங்கோவடிகள் சொல்லாத பாடத்தை, இலக்கியவாதிகள் எல்லாம் சொல்லாத பாடத்தை, அறநெறிகள் சொல்லாத பாடத்தை, தொல்காப்பியம் சொல்லாத பாடத்தை கொரோனா கற்றுக் கொடுத்தது நமக்கு. கொரோனா கற்றுக் கொடுத்தது. தீண்டாமை என்பதை கற்றுக் கொடுத்தது. ஏன் இப்போ மறுபடியும் லொக்கு லொக்குன்னு இருமுறேன். நீங்கள் எவ்வளோ அக்கிரமம் தெரியுமா? தற்செயலாக ஒரு தூசி போட்டு எரிமிட்டேன். எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் ஃபோன் பண்ணிட்டேன், ஆஸ்பத்திரிக்கு கலெக்டர் ஆஃபீஸ் ஃபோன் பண்ணிட்டேன். பக்கத்து வீட்டில் இருமிக்கிட்டு இருக்கேன், ஒருத்தன் வந்து தூக்கிட்டு போகணும். உடனே அவன் ஜீப்பில் வந்துட்டாங்க எல்லாரும். சார், இன்னும் இருமணிலாம். ஏன்னா இருமக்கூடாதுன்னா சட்டமாட ஓட்டுருக்கீங்க. இல்லை இருமுனா கொரோனா டெஸ்ட் எடுக்கணும் வாங்க. யோசிச்சு பாருங்கள். திருச்சியிலேருந்து நாங்கள் போனது கூட்டிகிட்டே போயிட்டாங்க எங்களை. அப்புறம் டெஸ்ட்டெல்லாம் எடுத்து நல்ல வேலை அந்த நேரம் சளியும் வரல, ஒன்றும் வரல. அந்த நேரம் நமக்கு சனி வந்திருந்தால் சளி வந்திருக்கும். சனி வரல, சளி வரல. அதனால் தப்பிச்சேன். எதுக்காக சொல்கிறேன்னா, தயவு செஞ்சு ஒவ்வொரு ஸ்டெப்பும் இப்போ வயதான பிறகு ஸ்டெப்பை பார்த்து வைக்கிறோம். இப்போ நான் எங்கள் வீட்டில் சொல்லுவோம், அவங்க பின்னாடி நடக்கவே முடியலையேம்பா. அவங்க லா காலேஜில் படித்தவங்க. நம்ம செல்லையாண்ட மகனுக்கு அருளுக்கு கிளாஸ்மேட் அவங்க. ஒரு என் மீது உள்ள அன்பினால் என்னுடைய ரசிகையாக இருந்து ஒரு ஆட்டோகிராஃபில் கையெழுத்து கேட்டாங்க. அந்த கையெழுத்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் கையெழுத்தாக போச்சு. வக்கீல் படித்தாங்க. 13 டிகிரி வாங்கிட்டு எப்படி இருக்காங்க பாருங்க. ஆனால் ஒன்று, 13 டிகிரி வாங்கினா கூட ஒரே வார்த்தை தான் கொரோனா காலத்தை சொன்னாங்க. எனக்கு எத்தனையோ வீடுகள்லாம் இருக்குது, எனக்கு வீடே தேவையில்லை, என் கணவனுடைய உயிர் தான் தேவை என்று எனக்காக போராடினார்களே, அதுதான் வாழ்க்கை. வேலையே வேண்டாண்டாங்க. அவர் தனிமையில் இருந்து வீட்டில் சிரமப்படுவார். நான் வேலைக்கு போகல. 13 டிகிரி வாங்கினதுக்காக பரவாயில்ல, நான் வேலைக்கு போகல. எவ்வளோ சொத்துக்கள் இருக்குது, போதும்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? அதனால தான் நீலகண்ட விநாயகர் எங்களை இங்கே போதும்னு சொல்லிட்டாண்டா கூப்பிட்றா அப்படின்னார். 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தவன் நான் இந்த ஊருக்கு. 15 வருஷம் ஆச்சு. நீட்டாக வந்து 15 வருஷம். 15. ஆனால் நல்ல என்னை ஒரு நல்ல பேச்சாளர் இல்லை, வேண்டாம்னு யாரும் சொல்லலை சார். எனக்கு அது ஒரு சந்தோஷம் நேமா. 15 வருஷமாக இந்த பேராவூரணி பக்கம் வரல. ஏன் கூப்பிடலின்னு கேட்டால், நாகப்பனுக்கு பேச தெரியாது, நல்ல பேச்சாளர் இல்லைன்னு என்னை வெட்டி விடலை. ஏன் தெரியுமா? 2 பேருடைய மேஜையிலே என்னுடைய பெயரும் முகவரியும் இருந்தது. ஒன்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய மேஜையிலே அவர் இறக்கும் வரையிலே என்னுடைய பெயர் இருந்தது. கவிஞர் அருணாகப்பன், கேரா கம்பர் அடிப்பொடி, காரைக்குடின்னு யார் வாலி கொடுத்த முகவரி உலகத்துக்கு மாநாடு, அது கடைசி வரைக்கும் அந்த இதுக்குள்ளே இருந்துச்சு. அது மாதிரி இப்போ எங்கள் சிவகங்கை மாவட்ட கலெக்டர் மக்கள் கொஞ்சம் அருணாகப்பன் ஊசுருவையல் காரைக்குடி வாலின்னு இன்னும் வச்சுருக்காரு. அன்றைக்கி சொல்கிறார் என்கிட்ட வச்சுருக்கேன்னு. ஏன் தெரியுமா? அதுதான் வாழ்க்கை. எப்போதும் யாருடைய இதயத்திலேயாவது நம்ம நிலைச்சி நிற்கணும் சார். நிலைச்சி நின்னோம்னா
என்னை கவியரங்கத்துக்கு கூப்பிட்டாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் 15 வருஷம் கூப்பிடலைங்கிறது வருத்தம் கிடையாது, வருத்தம் கிடையாது எனக்கு. பாவம் ஏதோ சூழ்நிலை பல பேச்சாளர் கிடைச்சாங்க போனேன். ஆனால் கூப்பிட்டு என்னென்ன தெரியுமா, கவியரங்கத்துக்கு கூப்பிட்டாங்க, போயிட்டேன். கண்ணதாசன் ஒரு குழந்தைன்னு தலைப்பு, பாட்டெல்லாம் பிரமாம எழுதிட்டு போயிட்டேன். போனால் சாப்பாடு போட்டாங்க, சாப்பிட்டோம். சாப்பிட்ட பிறகு இந்த கவியரங்க செட்டு தலைவர் வந்து என்கிட்ட வந்து மத்தியானம் 1:30 மணிக்கு, 3 மணிக்கு கவியரங்க, 1:30 மணிக்கு சொல்கிறாரு, நாகப்பண்ண உங்களை வேண்டாங்கிறாங்க அப்படின்னாரு. பொன்னமராவதிக்கு போனதுக்கப்புறம் 50 கிலோமீட்டர். ஏன் வேண்டாங்கிறாங்க? இல்லை 25 ரூபா செலவழிக்க முடியாதான், வேண்டாங்கிறாங்க. 25 ரூபான்னா நீங்கள் 25,000 இல்லை, ஒன்லி 25 தான். அப்போலாம் பெரிய காசு அது. 25னா சாதாரணமான காசு இல்லை. 25 வேண்டாங்கிறேன். நான் சொன்னேன், பரவாயில்லையா 25 ரூபா செலவழிக்க முடியலன்னா சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க. எங்கள் ஆத்தா 5 ரூபா தந்தா என்கிட்ட 1.5 ரூபா கொடுத்து பஸ் டிக்கெட் எடுத்து வந்துட்டேன் பொன்னமராவதிக்கு. திரும்பி போகிறதுக்கு 3.5 ரூபா வச்சுருக்கேன். பிச்சைக்காரனை விட கேவலமாக சொல்கிறேன் பாருங்கள். 3.5 ரூபா வச்சுருக்கேன் கையில். அதனால் நான் எழுதிக்கிட்டு வந்த கவிதையை மட்டும் நான் கவியரங்கத்தில் பாடிட்டு போயிடுறேன், நீங்கள் பணமே தர வேண்டாம், நான் ஊருக்கு போகிறதுக்கு காசு வச்சுருக்கேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு எனக்கு இன்கம் டேக்ஸ் கணக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அவங்ககிட்ட. 3.5 ரூபா என்கிட்ட இருக்குடா. அப்புறம் உள்ளே போயிட்டு வந்து, இல்லை வேண்டாங்கிறாங்க. இப்போ ஏன்டா வேண்டாங்கிறாங்க? நேரம் இல்லையா அவங்க. நான் நேரம் இல்லைன்னா என்ன ஏன்டா கூப்பிட்றியே? முதல்ல பிளான் பண்ணியிருக்கணும்ல. நேரம் இல்லைன்னா ஏன் கூப்பிட்றியேன்னு தெரியலப்பா, வேண்டாங்கிறாங்கன்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. என்னை பேச விடுறதில்லைன்னு முடிவு எடுத்துட்டாங்க. சரி போ அப்படின்ட்டு நான் போய் அந்த தேட்டரு வாசப்படியில் போய் உட்காந்துருக்கேன். எழுதின கவிதையை மடித்து வச்சுக்கிட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு அவங்க கவியரங்கம் நடக்குது. வால்மீகி எம்எல்ஏ குறித்து வச்சுக்கங்க, இதெல்லாம் வரலாறு என்னுடைய புத்தகத்தில் வருது. வால்மீகி எம்எல்ஏ தான் அதை நடத்துனது. ஆனால் அவர் நிறுத்தலைன்னு, நடத்துனது அவர் விழாவை. அப்போ கவியரங்கம் முடிஞ்சோடனே கீழே இறங்கினாங்க. 25 பூரா கீழே இறங்கினேன். இறங்கினோடனே இவர் வால்மீகி ஒவ்வொருத்தரும் கவர் போட்டு 25 கொடுத்துக்கிட்டு இருக்காரு. 6 பேர் இறங்கிட்டாங்க. நான் கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருந்தேன். மணி 5:30 மணிக்கு கண்ணதாசன், தலைவர் நெடுமாறன், புதுக்கோட்டை மகாராஜா எல்லோரும் மேடைக்கு வர்றாங்க. வந்து உட்காடுறாங்க. உட்கார்ந்த உடனே மேடையில் உட்காந்தோடனே நான் வந்து எப்போவுமே மன்னிச்சுங்க, இங்கே இருக்க தலைவர்களுக்கு சொல்லி வைக்கிறேன், கையில் என்ன குறையோ நிறையோ நான் வரிசையில் உட்கார மாட்டேன். எப்போவுமே 3வது வரிசையில் உட்காருவேன். எந்த விழாவுக்கு போனாலும் தான் சத்தியமான உண்மை. ஏன் தெரியுமா? வரிசையில் உட்கார்ந்தா நம்மளை விட பெரிய ஆள் யாராவது இருந்தால் நம்மளை கிளப்பி விட்ருவாங்க. 3வது வரிசைன்னா கிளப்பவே மாட்டாங்க. நம்ம நிரந்தரமான சீட்டு, நிரந்தர சேர். நான் எப்பவும் பார்க்குறது டெம்பரரி சேரே வேண்டாம், நிரந்தர சேர் வேணும்னு நான் உட்காந்துடுறது 3வது. அப்போ இப்படி மேடைக்கு வந்த கண்ணதாசன் இப்படி பார்க்குறாரு. பார்த்துட்டு வால்மீகிட்ட சொல்கிறாரு, அப்போ எனக்கு இந்த பொன்னாடையெல்லாம் கிடையாது, இந்த இதெல்லாம் போடுறதில்ல. நாகப்பன் பையன் மாதிரி இருக்கேன், என்னை போடா வாடான்னு சொன்னது 2 பேர் தான் இந்த உலகத்தில். எங்கள் அப்பச்சி கூட என்னை வா தம்பின்னா கூப்பிடுவா, போடா வாடான்னு சொல்ல மாட்டா. எங்கள் ஆத்தா சொல்ல மாட்டா. என்னை போடா வாடான்னு கூப்பிட்டு 2 பேரும், ஒன்று கம்பன் அடிப்படி சாக்கணேசன், இன்னொன்று கண்ணதாசன், 2 பேர் தான். அப்போ அந்த அளவுக்கு உரிமை ஆச்சுன்னா, நாகப்பன் பையன் மாதிரி இருக்கேன், அவனை கூப்பிடுங்க அப்படின்னு வால்மீகி அனுப்புகிறாரு. வால்மீகி வந்து என்னை கூப்பிட்றாரு, கவிஞர் உங்களை கவிஞரையா கூப்பிட்றாரு. நான் வரலைன்ட்டேன். ஏன்னா ஏற்கனவே இறக்கி விட்டுருக்காங்க, நீ மறுபடியும் போய் அவமானப்பட முடியாது, நான் வரல அப்படின்னு. இல்லை உங்களை கட்டாயமாக கூட்டியார் சொல்லான்னு கையை பிடிச்சி இழுத்து கூட்டி வந்தார். மேடைக்கு போனேன். என்னடா நான் அப்போ என்ன வந்திருக்கேன் அப்படின்னாரு. என்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் சார், எனக்கு ஏற்பட்ட அவமானங்களை யாரிடமும் சொல்ல மாட்டேன். இப்படி மைக்கு போட்டு சொன்னாலும் சொல்லுவேனே தவிர கீழே சொல்லவே மாட்டேன். அவர்கிட்ட உடனே சொன்னேன், அண்ணே நீங்கள் பேசுகிறீன்னு கேள்விப்பட்டேன், நோட்டீஸ் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு சொன்னாங்க. அப்போ தான் செல்ஃபோன் கிடையாது. சொன்னாங்க, நான் அதனால் உங்கள் பேச்சு கேட்குறதுக்காக வந்தேன்னு. எப்படி வார்த்தை, உங்கள் பேச்சு கேட்குறதுக்காக வந்தேன், ரொம்ப நாளாச்சும் உங்கள் பேச்சு கேட்டு அதுக்காக வந்தேன். உடனே நெடுமாறன்ட்ட சொல்கிறாரு, பார்த்தீங்களா காரைக்குள்ளேன்னு இந்த பையன் என் பேச்சு கேட்குறதுக்காக வந்திருக்காயா அப்படின்னு அப்படி சந்தோஷமாக சொல்கிறாரு. என் மனசு என்ன சொல்லுதுன்னா, நான் என்ன பாடுபட்டேன்னு உனக்குன்னே தெரியும், நீ பேசிக்கிட்டியா. முடிஞ்சு உடனே டக்குன்னு உட்கார்றா அப்படின்னாரு. கடவுள் நல்லா ஞாபகம், கடவுள் இருக்காருன்னு ஞாபகம். கடவுள் வானுலகத்திலேருந்து இப்போ இறங்குறாரு. என் அவமானங்களை